சுவிசேஷம்னா என்ன? நற்செய்தி. நற்செய்தினா என்ன? ஒருத்தங்க மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இதில் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? நற்செய்தி. சரியா? நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி என்ன தெரியுமா? ஆவியில் மரிச்சு தேவன் அற்றவர்களா, இந்த உலகத்தில் நம்பிக்கையே இல்லாதவர்களா, அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர்களா நாம் இருந்துக்கிட்டு இருந்தோம். இதிலிருந்து மீட்கிறதற்கு மீட்பர் நம்ம சார்பில் இறங்கி வந்து நம்ம சார்பில் அந்த தண்டனையை எடுத்துக்கிட்டு அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்கிட்டாரு. தேவன் நம்ம மேல கோபமா இல்லை, நம்மை அன்பாக அவர் பார்க்கிறார். நம்முடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் நினைவு கூறுவது இல்லை. உங்க பிள்ளையோட அக்கிரமத்தை நீங்க நினைவு கூறுவீங்களா? உங்களை அடிக்குது பிள்ளை, என்னை அடிச்சிட்டுன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்வீங்களா? இல்லை. அது திருந்துறதுக்கு நீங்க வாய்ப்புகளையும் வழிகளையும் அங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. தேவனும் அப்படிதான் இருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் நல்ல ஈவுகளை தருவது அதிக நிச்சயம் இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.